இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கிரேவிக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல்லு பூண்டு அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இது கூட சேர்த்தி குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். இப்போது ஒரு விசில் வச்சாச்சுங்க, ஆஃப் ஆகிடுச்சு. ப்ரெஷர் செட்டில் வச்சு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த வேக வச்சதை பார்த்திங்கன்னா ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி செய்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். சூடாயிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். அப்படியே அது கூடவே வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இது ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு பாதி வதங்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம தேவையான மசாலா சேர்த்திக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன், இது குட்டி ஸ்பூன் தான், பெரிய ஸ்பூன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க போதும். மிளகாத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரமாக வதக்கக்கூடாது, அப்புறம் கருகிரும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். ஏற்கனவே நம்ம இதை வந்து வேக வச்சுட்டதுனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்ச நேரமே கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா எப்படி கொதி வந்துட்டுருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 10-15 முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுருக்கேன், இதை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது கலரி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் மட்டும் முந்திரி பருப்போட இது வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதில் வேகட்டும். இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பெல்லாம் அரைச்சி அந்த இது ஊற்றுனு நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்கள் கிரேவி. இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம்.
உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இவ்வளோ பெரிய பீஸ் பட்டர் சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கிரேவிலேயும் வேகட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டர் மசாலா நல்லா பன்னீர்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போது இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கஸ்தூரி மேத்தி இந்த அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போடணும். அது கூடவே கொஞ்சமாக பட்டர். அவ்வளோதான், நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் இலையெல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.